சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக அழகாக இருக்குது. இதுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 கிலோ அரிசிக்கு, பாஸ்மதி அரிசிக்கு உள்ள பொருள் தான் இது காட்டுறது. 1 கிலோ பெரிய வெங்காயம், 300 கிராம் பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டு, ஒரு எலுமிச்சம்பழம். இதை நம்ம சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிக்க வச்சு, தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். ஏற்கனவே அரிசி 2 கிலோ அரிசி சுத்தம் பண்ணி கழுகி ஊற வச்சது. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாமே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அன்னாசி பூ இல்லை, வீட்டில் இருந்தால் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 7-8 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10 கிராம்பு, பட்டை 5-6 பட்டை போட்டிருக்கேன். பே லீஃப் 1-2 கட் பண்ணி பிச்சு போட்டிருக்கு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா, நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாடை வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். இது கொதித்து வர்றதுக்கு முன்னாடி, கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் 2 கிலோ அரிசிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புழிஞ்சிருக்கு. புழிஞ்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசி வேகட்டும். ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா இது சீக்கிரம் வந்துடும். இது பாஸ்மதி புழுங்கல் அரிசி, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வேகிறதுக்குள்ளே நாம் பக்க அடுப்பில் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அரிசி உடஞ்சிருக்கு, லைட்டாக உடையுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டை நம்ம நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய்யும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கேரட்டை ஃபஸ்ட்டில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக அதை வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கேரட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கையில் இருந்துச்சுன்னா கட் பண்ணி அந்த ரைஸில் போட்டுக்கலாம். இல்லாதனால இது பைனாப்பிள் எசன்ஸு இதுக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வீட்டில் நிறைய கெஸ்ட், அதாவது அவங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே மொத்தமாக நாங்கள் எல்லோரும் சேர்த்து செஞ்சது. குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. 2 கிலோ அரிசி சாப்பாடு செய்கிறது இது பாருங்கள். நல்லா கேரட் நல்லா வதங்கிருச்சு. இதை நாம் நெய்யிலேருந்து வடித்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் போட்டு அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கு. நெய் ஊற்றி மறுபடி பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா உப்பு பிடிச்சி வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா வதக்கி மாற்றிட்டு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்குறவங்க ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற சமையல் அப்பப்போ உங்களுக்கு வரும். பாருங்கள், அதே பீன்ஸு நல்லா வதக்கி மாற்றியாச்சு. இப்போது வெங்காயம் நம்ம 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பொன்னிறமாக, அதாவது நல்லா கலர் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள். அது நல்லா வதக்கி எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் எல்லாமே ஒரே பாத்திரத்தில் வதக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கடாய் அடுப்பில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் 2 பாத்திரத்தில் வச்சு பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், முந்திரி பருப்பும் காஞ்ச முந்திரியும் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து நம்ம காய்கறி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு
வதங்கினா போதும். இப்போ நம்ம எல்லா மிக்ஸும் எல்லா காய்கறியும் வெஜிடபிளும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போது அதை நம்ம எடுத்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, வெஜிடபிள், வெங்காயம் எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரைக்கட்டு கொத்தமல்லி இலையும் அரைக்கட்டு புதினாவும், அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம சுத்தம் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பானையில் வச்சுருந்தது, இது இன்னொரு பானையில் 2 பாத்திரம் பத்தாதுங்கிறனால 2 பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கோம். அது வேகட்டும். இது பாருங்கள், நெய் ஊற்றி மல்லி இலையும் புதினா இலை அரைக்கட்டு, மல்லி இலை அரைக்கட்டு சுத்தம் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாய்ப்பே இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா நெய்யிலே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், பைனாப்பிள் எசன்ஸு தான் ஊற்றிக்க போகிறோம். பைனாப்பிள் இருந்ததுன்னா நீங்கள் பைனாப்பிள் கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸை இதில் ஊற்றி எல்லாமே நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து ரெடி பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுற டைமில் சாதம் வெந்துடும். சாப்பாடு வெந்ததுக்கப்புறமா சூடோடு நாம் இந்த மசாலாவை அதில் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் மசால் பிடிச்சி அந்த மணம் எல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா செய்கிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் வடித்து சூடோட பாதி சாப்பாடை இதில் போட்டு பாதி மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாதமும் வெஜிடபிள்ஸும் போட்டு பெரிய பரந்த பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ, அதாவது என் பிறப்பிடம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு என்ன தெரியல, கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க. அதோட கண்டினியூவாக அதோட தொடர்ச்சி போடலான்ட்டு இருந்தேன். போடுறதா வேண்டாமான்னு ஒரே டவுட்டில் இருக்கேன். சரி, அதுக்கிடையில் இது ஃப்ரைட் ரைஸ் போடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அந்த வீடியோ இதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதில் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரியில் டீ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். பாருங்கள், இது எல்லா சாப்பாடும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீதம் இருந்த சாப்பாடும் மசாலையும் போட்டு இப்போது நாம் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதவே இப்படி வச்சுட்டு நம்ம தம் போடுறதா இருந்தாலும் தம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மசாலா, அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் போட்டாலும் கூட சூப்பராக இருக்கும். இதையும் நாம் இந்த மாதிரி கிளறிட்டு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு தம் போட்டாலும் இதோட எசன்ஸு எல்லா சாப்பாடுலேயும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது சூடோடு இருக்கிறதுனால டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் பசியில் இருக்கிறனால இது உடனே கிளறி உடனே இப்போது சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா சாதமும் 2 கிலோ ரைஸு, இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லோரும் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதுவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இடையில 10 நாள் வீடியோ போடாதனால ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சடி, தயிர் பச்சடி, பெப்பர் சிக்கன், நார்த்தங்காய் ஊறுகாய்,
சிக்கன் கறி, அப்பளம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.